Exercise 2.4 first sum, write the following in the rectangular form. Rectangular form அப்படினா standard form. Standard form அப்படினா first real number, அதுக்கு அடுத்து imaginary number எழுதுவோம். First question, 5 plus 9i plus 2 minus 4i the whole bar. பாரை பிரிச்சு எழுதியிருக்கும். இப்போ 5 plus 9i bar plus 2 minus 4i bar. இப்போ bar அப்படினா i பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதோட ரிவர்ஸில் எழுதணும். இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது அதனால ப்ளஸ். இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ 5 plus 2 7, minus 9i plus 4i, minus பண்ணால் minus 5i. இதான் ஆன்சரு. செகண்ட் கொஸ்டின், 10 minus 5i by 6 plus 2i. கீழே i இருந்தாலே அதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை டிவைட் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ் போடுவோம். அப்போ 6 minus 2i by 6 minus 2i. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 into 6 60. இப்போ 10 into minus 2i minus 20i minus 5i into 6 minus 30i minus 5i into minus 2i minus into minus plus 5 into 2 10, I into I square, I square value minus, அதனால minus 10. கீழே வந்து ஃபார்முலா a square minus b square ஃபார்முலா. ஏங்கிறது 6 ஸ்கொயர் வந்து 36 minus 2i the whole square, 2 square 4, I square வந்து மைனஸ், அதனால minus 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் 36 plus 4. இதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணியிருக்கோம். 60 minus 10 50 minus 20i minus 30i minus 50i 36 plus 4 40. இதுக்கப்புறம் நம்ம 10 மேலேருந்து காமனாக எடுக்கிறோம். கீழேயும் 10 காமனாக எடுக்கலாம். ரெண்டுமே கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ 5 minus 5i by 4. இப்போது மேலே உள்ளதில் 5ஐ காமனாக எடுக்கிறோம் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில். அப்போனா 5 by 4 into 1 minus i வந்துடும். இதுதான் ஆன்சர். தேர்டு சம், 3i bar plus 1 by 2 minus i. இங்கே வந்து 3iக்கு மட்டும் தான் பார் இருக்குது. இப்போ i பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதுக்கு ரிவர்ஸ் சொன்னேன். இது எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ மைனஸ் போடணும். minus 3i plus 1 by 2 minus i. இது வந்து கீழே i இருக்குது அதனால் இதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். இங்கே மைனஸ் i இருக்குது அதனால் ப்ளஸ் i, 2 plus i by 2 plus i. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 into 2 plus i, 2 plus i தான். இதுக்கு வந்து ஃபார்முலா a square minus b square ஃபார்முலா. 2 square 4 minus i square, i squareோட வேல்யூ minus 1, minus into minus plus 1. இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். 4 plus 1 5. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எல்சிஎம் எடுத்திருப்போம். 3 into 5 15, minus 15i plus 2 plus i by 5. இதுக்கு அடுத்து இந்த minus 15iயும் plus iயும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம எடுக்கிறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா minus 14i. அப்போ minus 14i plus 2 by 5. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரியல் நம்பர் எழுதியிருக்கோம். அப்போ 2 minus 14i by 5. அப்புறம் இந்த 5ஐ தனித்தனியாக எழுதியிருக்கோம். அப்போ 2 by 5 minus i into 14 by 5. இதான் ஆன்சர். Second sum, if z equal to x plus iy, find the following in rectangular form. First sum, real of 1 by z. z ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்ம real of 1 by z கண்டுபிடிக்கணும். அதாவது 1 by z கண்டுபிடிச்சக்க பிறகு அதில் உள்ள ரியல் நம்பரை மட்டும் நம்ம எழுதிக்கணும். ஸோ real of 1 by z ஓட வேல்யூ x plus iy. அப்புறம் கீழே i இருக்கனால அதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். அப்போ x minus iy by x minus iy போடுவோம். இதுக்கு வந்து ஃபார்முலா போடுவோம். a square minus b square. அப்போ x square அப்படியே போட்டிருக்கோம். மைனஸ் i y ஸ்கொயரு, y ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கும். i ஸ்கொயரோட வேல்யூ minus 1, அதனால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஐயை தனியாக எழுதியிருக்கோம், ரியல் நம்பரை தனியாக எழுதியிருக்கோம். அப்போ x by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் மைனஸ் i இன்ட்டு y by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இதில் வந்து கொஸ்டினில் வந்து ரியல்னு கேட்டிருக்காங்க. அதனால் இதில் உள்ள ரியலை மட்டும் நம்ம எழுதணும். அதாவது i இல்லாத இது. அப்போனா x by x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். இதான் ஆன்சர். செகண்ட் சம், ரியல் ஆஃப் i இன்ட்டு z பார். அப்போ ரியல் ஆஃப் i இன்ட்டு z பாரோட வேல்யூ x minus iy, ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ i into x ix, i into minus iy, i into i வந்து i ஸ்கொயரு, i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ் y. இதில் எது ரியல்னு பார்க்கணும். அதாவது i இல்லாதது. அப்போ y தான் ஆன்சர். தேர்டு சம், இமேஜினரி ஆஃப் 3z ப்ளஸ் 4z பார் மைனஸ் 4i. அப்போனா இமேஜினரி ஆஃப் 3 into z ஓட வேல்யூ x ப்ளஸ் iy ப்ளஸ் 4 into z பாரோட வேல்யூ x மைனஸ் iy மைனஸ் 4i அப்படியே போட்டிருக்கும். இதுக்கப்புறம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3x ப்ளஸ் 3iy, 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4x மைனஸ் 4iy, இந்த 4i அப்படியே போட்டிருக்கோம். மைனஸ் 4i. இதுக்கப்புறம் நம்ம ரியல் தனியாக இமேஜினரி தனியாக எழுதுகிறோம். அப்போ எதெல்லாம் i இல்லாததுன்னு பார்க்கணும். 3x 4x மட்டும் தான் இருக்குது. அப்போ 3x ப்ளஸ் 4x. இதுக்கப்புறம் i உள்ளதெல்லாம் பார்க்கணும். ஐயை காமனாக எடுக்கிறோம். இப்போ எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ 3iy இருக்குது, மைனஸ் 4iy இருக்குது, மைனஸ் 4i இருக்குது. இதில் வந்து நம்ம ஐயை காமனாக எடுக்கிறோம். அப்போ 3y மைனஸ் 4y மைனஸ் 4. இதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இமேஜினரி. அப்போ இது மட்டும் தான் நம்ம எழுதணும். அப்போ 3y மைனஸ் 4y மைனஸ் 4 இதான் எழுதணும். இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதியிருக்கோம்.
இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -y. இப்போ -y -4 இதான் ஆன்சர். தேர்ட் சம், இஃப் z1 ஈக்குவல் டு 2 மைனஸ் ஐ, z2 ஈக்குவல் டு -4 + 3i, ஃபைண்ட் த இன்வர்ஸ் z1 z2 அண்ட் z1 பை z2. அதாவது z1 இன்ட்டு z2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா z1 இன்ட்டு z2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறவு நம்ம இதோட ரெசிப்ரோக்கலை எழுதணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு z1 இன்ட்டு z2 கண்டுபிடிக்கணும். அப்போ z1ஓட வேல்யூ 2 மைனஸ் ஐ, z2ஓட வேல்யூ -4 + 3i, இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு -4 -8, 2 இன்ட்டு 3i, அப்போ 6i, i இன்ட்டு -4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால் +4i, -i இன்ட்டு 3i இருக்குது. அப்போனா i இன்ட்டு i வந்து i ஸ்கொயரு, i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸு, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +3. இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். -8 + 3 -5, 6i + 4i வந்து 10i. இப்போ நம்ம இன்வெர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். z1 இன்ட்டு z2 த ஹோல் இன்வெர்ஸ், அதாவது ரெசிப்ரோக்கல், அதனால் 1/z1 இன்ட்டு z2. அப்போ 1/-5 + 10i, கீழே i இருக்குது, அப்போ காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். இப்போ -5 - 10i பை -5 - 10i, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 இன்ட்டு -5 - 10i வந்து அதே தான், -5 - 10i. இதுக்கு வந்து ஃபார்முலா a² - b², அப்போ 25 + 100. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து 5ஐ காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தோம் அப்படின்னா 1 5 is 5, 2 5 are 10, இந்த மைனஸ் அப்படியே போட்டிருக்கோம். -1 - 2i, இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போனா 125. இதுக்கடுத்து 5ஆல் கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ -1 - 2i பை 25ன்னு வந்துடும். இதான் ஆன்சர். அப்புறம் z1 பை z2 த ஹோல் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா z2 பை z1 தான் வரும். அதனால் நம்ம த்ரூவாக இப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ z2ஓட வேல்யூ -4 + 3i பை z1ஓட வேல்யூ 2 - i. இதுக்கும் அதே மாதிரி தான், காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட். அப்போ 2 + i பை 2 + i, இதை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ -4 × 2 -8, -4 × i -4i, 3i × 2 + 6i, 3i × i இருக்குது, i × i ஸ்கொயரு, i ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ், அதனால் -3 பை a² - b² ஃபார்முலா. அப்போ 4 + 1, இதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். -8 - 3 -11, -4i + 6i மைனஸ் பண்ணியிருக்கோம், +2i பை 4 + 1 5. இப்போனா -11 + 2i பை 5, இதான் ஆன்சர்.